தம்பி தேவநாயகம், நீங்கள் எந்த கும்பலை தேடி அலைஞ்சு இந்த நிலைமைக்கு வந்தீங்களோ அதே கும்பல் தான் இப்போ மினிஸ்டர் கடத்திருக்கு. நீங்கள் அவங்கள உயிரோடு கொண்டாந்து நிறுத்துவீங்களோ இல்லை சுட்டு பணமாக்குவீங்களோ? அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் எனக்கு அந்த சதிகாரம் வேணும். அதான் என் புள்ள அருமை பிரகாசம். உங்களை பற்றி யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும், நான் அதை நம்பலை. நீங்கள் காக்கி சட்டை போட்டுக்கிட்டு செய்ய முடியாமல் போன வேலையை இப்போ செஞ்சு முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு. பண்ணுங்க. சார், சார் உங்கள் யூனிஃபார்ம். சார் துப்பாக்கிலாம் வேண்டாம் சார், எதுனாலும் உட்காந்து பேசு, பிரச்சனை வேண்டாம் சார். வேணாம் சார், சார் 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 சுற்றுவாங்க சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், சார் 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 சுற்றுவாங்க சார். சார் குருநாத் கேங்க பற்றி எனக்கு என்ன தெரியுமோ நான் சொல்லுவேன் சார். சார் வேணாம் சார், சார் சார் சொல்லுவாங்க சார். தம்பி தம்பி தம்பி, இந்தாங்க தண்ணி குடிங்க. போதுமா? தம்பி, இவங்க எல்லாம் நம்ம பசங்க தான். தெரியாம ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. சின்ன தப்பு? நீங்க யார் நினைச்சீங்க? என்ன 3 தேர்தலில் தொடர்ந்து ஜெயிச்சு 15 வருஷமா நிதியமைச்சரானா என்னையே கடத்தி விளையாடுறீங்களா? இதுல இவரு வேற கண்ணுக்கே தெரியாத பொண்ணு கொன்னுட்டேங்கிறான். பைத்தியமாடா நீ? உன் பேச்ச கேட்டு இவன் என்ன சுட வர்றான். ஏய், கட்சியிலே சிஎம் நினைச்ச நேரம் அப்பாயின்மெண்ட்லாம் பாக்குறாள்றானா? என்கிட்டயே உங்க வேலையை காட்டுறீங்களா? ஆமா, இந்த டிவி நியூஸ் பேப்பர்லாம் பாக்குற பழக்கமே இல்லையா உங்களுக்குலாம்? என் நேரம் எனக்கு கடத்த நியூஸ் தீயா பரவிட்டு இருக்கோம். அவனும் உங்க சுற்றுத்தடர் காத்துட்டு இருப்பான். நீங்க என்னடா எந்த பயமும் இல்லாம ஏன் முன்னாடி தைரியமா உட்காந்துருக்கீங்க? அருமை சார், நீங்க எல்லாரும் நீங்கள் கொஞ்ச நேரம் மயக்கத்தில் இருந்தங்காட்டி உங்களுக்கு என்ன நடந்துன்னு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை கொஞ்சம் பாருங்க. என்னடா பார்க்கணும்? நிதியமைச்சர் அருமை பிரகாசம் கடத்தப்பட்ட நிலையில் தமிழக அரசியலில் மாபெரும் திருப்பம். சற்று முன்பு கிடைத்துள்ள தகவலின்படி ஆளும் கட்சியான சமூக கட்சியிலிருந்து 53 சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் 16 அமைச்சர்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு கண்ணபிரான் அவர்கள் தொடங்கிய சம கட்சியில் இணைவதாக செய்தி கிடைத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஆளுநர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட செய்தி அறிந்து அதிர்ச்சி அடைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு சத்யசீலன் அவர்கள் மாரடைப்பு ஏற்பட்டு கப்பல் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நீதான்டா எல்லாத்துக்குமே காரணம். நீ மட்டும் எனக்கு கடத்தாம இருந்திருந்தனா 2 நாள்ல மொத்த பணத்தையும் மாத்திருப்பேன். எங்க கட்சியில இருந்து எம்எல்ஏ இல்ல, ஒரு தொண்டம் கூட எதிர்கட்சி பக்கம் போயிருக்க மாட்டான். தலைவருக்கும் உடம்புக்கு ஒன்றா இருக்காது. ஆட்சியை கலைச்சிட்டீங்களா? எங்கள் குருக்கு சீட்டாட்டிலே சீட்டை ஒழுங்காக கலைக்க தெரியாது, இதில் ஆட்சியை கலைச்சிட்டாரா? சும்மா போங்க பாஸ். நக்கல். பாத்தியா மாமா,
அவன் எப்படி பேசுகிறான்னு. ம் டேய், நான் மட்டும் உன்னை கடத்தலைன்னா அந்த பிரம்மா உன்னை எப்போயோ போட்டு தள்ளியிருப்பான். லைஃப்பில் பிரச்சனையை மட்டும் பார்க்காத, அதில் இருக்க வாய்ப்பையும் பாரு. கெட்டது நடக்கிறதே நல்லதுக்காக தான்டா. யோசி. டாக்டர் ஃபோன் கொடு. ஹலோ, யோ நான் தான் அருமை பேசுகிறேன். டேயா உன்னை கடத்திட்டாங்க, டிவியில் நியூஸ் போயிட்டு இருக்கு. அதை ஒடியா, அது ஒரு லூஸ் கும்பல். ஆமாம், தலைவருக்கு என்னாச்சு? என்னாச்சா? எல்லாம் நாசமா போச்சு. சரி, நான் இப்போ தலைவர் உடனே பார்க்கணும். யோயோ இங்கெல்லாம் வராத. இங்க நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம்னு அவன் கோல காட்டில் இருக்கான். இதோ பார், நீ தப்பிக்கிறதாகட்டும் இல்ல நம்ம கட்சி எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதாகட்டும், ரெண்டுமே உன் கையில தான் இருக்கு. நீ அந்த பணத்தை மாத்திர வழியை மட்டும் பாரு. அது வரைக்கும் இந்த பக்கம் வந்துடாத, புரியுதா? யோ கட் பண்ணிய போட. யோ ஹலோ, இந்த மாதிரி நேரத்தில் தான் தெளிவாக நிதானமாக முடிவெடுக்கணும். சரக்கு இருக்கா இல்லை வாங்கணுமா? வாங்கணும். சார், மணி ஆச்சு சார். இந்த டயலாக் நீங்க பேசுனீங்கன்னா தான் அந்த ஆள் எங்களை வீட்டுக்கு விடுவான். குடுமா. இவன் ஒருத்தன். பாசு, கொஞ்சம் பூண்டூர்கா கிடைக்குமா? பாக்ஸில் இருக்க எடுத்துக்கொடு. கொஞ்சம் மேலே. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். நமக்கு இருக்கிற பிரச்சனையிலேருந்து வெளில வர்றதுக்கு ஒரே வழி தான் இருக்கு. அதே இடத்துல பண்ணா எப்படி? எப்படியாவது, கழுத்தில் கண்டினியூ. எப்படியாவது அந்த பிரம்மாவை தேடி கண்டுபிடிச்சு அவன்கிட்ட ஆளை மீட்கணும். அவனை மீட்டாதான் அந்த டிவைஸ் என் கைக்கு வரும். டிவைஸ் என்கிட்ட இருந்தால் தான் என்னால் பணத்தை அனுப்ப முடியும். பணம் இருந்தால் தான் என்னால் கட்சியும் ஆட்சியும் காப்பாற்ற முடியும். இங்கே பாருங்க, என் பிரச்சனையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ எனக்கு போலீஸ் சப்போர்ட்டும் இல்லை. இப்போதான் டெல்லியிலேருந்து ஃபோன் வந்துச்சு. என்ன? நிதியமைச்சர் அருமை பிரகாசம் என்ன சொன்னாலும் செய்யக்கூடாதுன்னு எனக்கு ஃபோன் வந்துச்சு. தலைவர் வேறு ஹாஸ்பிட்டலில் இருக்கனால எனக்கு கட்சி சப்போர்ட்டும் இல்லை. பிரம்மாவை தூக்குறதுக்கு என்கிட்ட சூப்பர் பிளான் இருக்குது. நீங்கள் தான் என்னை கடத்தினீங்கன்னு ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி எல்லாரும் பிரம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்கும். என்ன ஒப்படைக்கிறதா சொல்லி பிரம்மா ஒரு இடத்துக்கு வர வச்சோன்னு வைங்க, ஈஸியாக ஸ்கெட்ச் போட்டு அவனை தூக்கிடலாம். பிரம்மாவை தூக்கிட்டோம், நம்ம எல்லாருமே அந்த பிரச்சனையிலே வெளில வந்துடலாம். என்னது நம்ம பிரச்சனையா? உன்னை ஒப்படைச்சிட்டா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் உன் பிரச்சனை. என்னது உங்கள் பிரச்சனை இல்லையா? ஆமாம், யார்கிட்ட ஒப்படைப்பீங்க? நானா வெளியே வந்து நீங்களாம் என்னை கடத்தலை, இவங்க தான் என்னை காப்பாற்றுறாங்கன்னு சொன்னால் தான் நீங்களாம் தப்பிக்க முடியும். இல்லைனா காலம் ஃபுல்லாக புழலில் தான் பூவா. அதனால் நான் சொல்கிறத மூடிட்டு கேளுங்க. மாமா, அவன் சொல்கிறத கேட்காத. நான் யாரையும் எதையும் சும்மா பண்ண சொல்லலை. பிரச்சனையில் மட்டும் வெளில வந்துட்டோம், உங்கள் எல்லாருக்கும் எத்தனை கோடி வேணாலும் தரேன். மாமா, இவன் எத்தனை கோடி கொடுத்தாலும் வேணாம் மாமா. குரு, முதல்ல நம்ம தானே கை வச்சோம். நம்ம பிரச்சனை முடியும்னா அவர் பிரச்சனை முடியணும் குரு. முடிச்சுடலாம் குரு. கொஞ்சம் யோசிக்காம ஒத்துக்க குரு. மாமா நீ வா, இங்கிருந்து போயிடலாம் வா. ஷட் அப். ஒர்க்கில் இன்டர்ஃபியர் ஆகாத. ஐயா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? மேடம் இங்கே இருக்காங்களா? அண்ணே, உங்களை காப்பாற்ற போய் தான் இவ்வளோ பிரச்சனையும். கொஞ்சம் வாயை மூடிட்டு கம்முன்னு இருங்க அண்ணி. உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். எது? என்னால என்ன உனக்கு பிரச்சனை? டென்ஷன் ஆகாத. ஏய், ரெடி வா. உங்க அண்ணி அந்த பக்கம் போயிருச்சாட்டு இருக்குதுடா. அங்கிட்டா அண்ணி ப்ளீஸ். டேய், நான் சொல்கிறது கொஞ்சம் கேட்குறீங்களா? அவன் பேச்சை கேட்காத, நாசமா போயிருவேன். அவன் பேச்சை கேட்டா நீ சத்த போயிருவேன். அப்படி இல்ல ஏய், நடிப்பு நமச்சிருங்களா? சார். போங்கடா, அந்த பக்கமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கடா. ஓகே சார். சரியான பைத்தியக்கார கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டோம். குரு, ஏதாவது சொல்லு குரு. சொல்கிறேன், இதான் நம்ம பிளான். சார், நீங்கள் தேடிட்டு இருக்க அருமையை அந்த குருநாத் கேங்க தான் நம்ம செட்டியார் கோடவுன் அடைச்சி வச்சுருக்கானுங்க. நீங்கள் போனால் ஈஸியாக தூக்கிடலாம். கன்ஃபார்ம் யூஸ். ஏய், நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் போற காரியம் விளங்காதுடா. அவ்வளோ வேணாண்ணே, சிம்பிளா எடுத்துக்கோ. நீ போற காரியம் விளங்காது, அவ்வளோதான். இல்லடி ஏமா, கெட்டப்பெல்லாம் மங்களகரமாக தான் இருக்குது. ஆனால் பேசுறது மட்டும் அபசகுணமாக பேசுறீங்கள. படம் பேர் தான் என்ன? உனக்கு 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆ சரிதான். அண்ணே, எங்கண்ணே போறீங்க? போகும்போது எங்கிட்ட கேட்ட போகிற காரியம் விளங்க மாட்டா. போலாமா?
டேய் ஆ முதல்ல ஒயின் ஷாப் போ. ஒயின் ஷாப்பு தானே? ஆ எதுக்கு இப்போ ஒயின் ஷாப்பு? தயவு செஞ்சு அதெல்லாம் இப்போ ஒன்றும் வேண்டாம், நீ போடா. டேய் அத மாமா சொல்றாருல, நிறுத்துடா. சார் சரக்கு போடலன்னா வேலையே நடக்காது, இல்லன்னா பாம்பு தெரியும். எது குடிக்கலன்னா பாம்பு தெரியுமா? ஆமா. டா சாவடிக்கிறீங்க. சரி எனக்கும் கூலிங்க ஒரு பீர் வாங்க. என்னடா கூலிங்கா இல்ல? டேய் பீர் கூலிங்கா இல்லடா. எந்த டாஸ்மார்க்ல கூலிங் இருக்கு? அண்ணா நீங்க கொடுங்க. கொடுங்க சார். உனக்கு 7 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மாமா ஏதோ பிரச்சனை. சீக்கிரம் வா. வாங்கடா. சீக்கிரம் போ. சரக்கு சரக்கு புறா. சரக்கு அது எங்க? நான் சரக்கு அடிக்கிறேன்ல, கீரை போடு. உன் கை சும்மா தானே இருக்கு, போடு. எல்லாம் டீம் ஒர்க்கு தான். நான் பார்த்துக்கிறேன். மாமா எனக்கு ஒரே மூட் அவுட்டா இருக்கு மாமா. ஏதாச்சும் பாட்டு பாடு. ஹேய் பாட்டு பாடுற டைம் அது. கம்னு இரு. சரி ஓகே ஏதாச்சும் போடு. போட்டா கம்னு பிரியா. ஓ ரேடியோவை ஆன் பண்ணு. வேற பாட்டுலாம் முக்கியமா? முக்கியம் தானே இப்போ. எல்லாம் அமுக்காக. சீக்கிரம் போயா. மாமா ஆடு மாமா. ஐயோ காளி. விட்டா பாத்துக்கலாம். டர்ன் பண்ணதுல சீட் லிவர் உடைஞ்சிச்சுடா. சீக்கிரம் வா. அவ சுட்டுக்கிட்டா. டேய் கால்ல ஸ்டாண்ட் போடுடா. சப்போர்ட் சப்போர்ட். வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை, இந்த வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை, சஞ்சிக்காரன் செய்யலாம். வைப்பர் போட தப்பா போச்சு. இனிமே தெரியல. ஏன்னா அதில் தலை விட்ட. டேய் பரவாயில்ல, அப்படியே ரூட் சொல்லு. ஓகே யோ வெள்ளத்துற வாயா. சிட்டி ஸ்பீட் லிமிட் தாண்டி வந்திருக்கீங்க. இதுக்கு ஃபைன் எவ்வளவு தெரியுமா? அம்மா நீ ஓகே தானே? வலி ஓவரா இருக்குடா. ஹாஸ்பிடல் கூட்டி போடா. ஹாஸ்பிடல்ல வேணாம்டா. அவன் வெறியட சுத்திட்டு இருக்கறான்டா. இப்ப போனோம்னா அவ்வளவுதான். நீ பேசாம காதை பொத்திக்க. அம்மா புல்லட். ஐயோ அம்மா என்னாச்சு? கணத்தற கணத்தற. என்ன வெட்றாத மாமா. விட மாட்டேன், நான் உன்னை விட மாட்டேன். என்ன நம்பு, நான் இருக்கேன். உனக்கு ஒண்ணா காதை பொத்திக்கவா, நீ பேசுவ. ஏ குரு குரு உனக்கு என்னாச்சு குரு? குரு உனக்கு எதுவும் அடிபடலையே? ஒண்ணாவது குரு நான் சொன்னது கேளு. தலையில அடிபட்டுக்கா. கம் ஆன் அம்மு, யூ கேன் டு இட். எஸ்
தெரியுமாரு கண்ணை மட்டும் மூடாத அம்மு. கொஞ்ச நேரம் தான் தெரியுமாரு. நில்லு குரு. குரு எங்க குரு கிளம்புற? ஹாஸ்பிட்டல்டா. ரொம்ப தேங்க்ஸ் குரு. குரு ஹாஸ்பிடல்ல வேணா, ஆல்ரெடி 1008 பிரச்சனை என்ன ஓடிருக்கு. பிரச்சனை? அம்மா கடிப்பட்டு ஹாஸ்பிடல் போறோம். ஏறுடா. ஐயோ சொன்னா புரிஞ்சிக்கவே மாட்டே குரு. மாமா ஏய் மாமா வலிக்குது மாமா. கொஞ்ச நேரம் தான் பக்கத்துல இருக்க ஹாஸ்பிடல் போயிடலாம். யோ அவ்வளோ பெரிய அடிலாம் இல்லை, டோலோ போட்டால் சரியாயிடும். சாதாரண சுலுக்கு. உங்களுக்கு சொல்லுங்க, அம்மா கடிப்பட்டு ஹாஸ்பிடல் போனோம். அம்முவா? யோ என்ன பைத்திய மாதிரி பண்ணிருக்க? ஓரளவுக்கு தான் பொறுமை. சார், அவ சாவுக்கு நீங்க தான் காரணம் சொல்லி உங்களை கடத்தினால தான் இவ்வளவு தூரம் வந்து நிக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரம் விட்டோம்னா அவ செத்துட்டான்னு சொல்லி தேவநாயகத்தை பழிவாங்க கிளம்பிடுவாரு. பரவாயில்லையா? என்னடா விளையாண்டுட்டு இருக்கீங்க? இல்லாத பொண்ணுக்கு குண்டடி போட்டுச்சு, ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு அந்த பிரம்மாவுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லியிருக்கோம். இது மட்டும் பிசுறு தடிச்சு அவ்வளோதான். இப்போ நான் சொல்றதுக்கு வண்டி போல ஓட்ட அமுக்கி விடு. ரெஸ்ட் இன் பீஸ். குரு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான், அவன் எம்பிபிஎஸ் பாதியிலே நிறுத்திட்டான். ஆனாலும் அவன் டாக்டர். டாக்டர் தானே? நீ சொல்றதை பார்த்தா நிச்சயமா அவன் நல்ல டாக்டர் தான் இருப்பான். யோ, எங்களை சுத்தல்ல விடுறியா? இங்க யாருமே இல்ல சார். எப்படி இந்த பிளான் மிஸ் ஆச்சுன்னு எனக்கே தெரியல சார். ஒரே நிமிஷம் விசாரிச்சுட்டு உங்க லைனில் வரேன் சார். அம்மா டாக்டர் எங்க இருக்காப்ல? டாக்டர் ஐயோ இவனா டாக்டர்? ஒன்றும் இல்லை. டேய் எமர்ஜென்சி எமர்ஜென்சி வார்டு எங்க இருக்கு? அம்மு நம்ம ஹாஸ்பிடல் வந்துட்டோம். தெரியுமா? உங்களுக்கு தான் பிரச்சனையா? ஓ மை காட், என்ன பிளட் வருது? என்னாலும் சரி, கண்ணை மட்டும் போடாது. சரியா ப்ரோ? நீங்களா? வாட் இஸ் திஸ்? அங்க ஒரு பொண்ணு இருக்குது, அது உனக்கு தெரியுதா? ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, நீ தைரியமா இரு, நான் இருக்கேன். சரியா? கண்ணை மட்டும் போடாது. அந்த பொண்ணு தான் தெரியல. அந்த பொண்ணுக்கு ஒரு குண்டடி பட்டிருக்குது, அதாவது தெரியுதா? கண்ணை தரமோ? கண்ணை தர. ப்ரோ என்ன சரக்கு ப்ரோ? செம்ம கியாமியாவா இருக்கு. நீ ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண சொலையா 2500 ஐயா, என்னடா குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஆபரேஷன் பண்ண முடியாதா? சொல்றா. ப்ரோ 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 வயலன்ஸ் வேணாம். ஆபரேஷன் தானே நான் பண்றேன் சார். ஆஸ் a டாக்டர் I'll do. ப்ளீஸ் பொருள் உள்ள வைங்க. அம்மா டாக்டர் ரெடி ஆயிட்டாரு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே அம்மா கொஞ்ச நேரம் தான், எல்லாம் சரியிடும், என்ன நம்பு. ஓகே அங்க என்ன பண்றீங்க டாக்டர்? பேஷண்ட் இங்க படுத்து ஆபரேஷன். ஓ இங்க படுக்க வச்சிட்டீங்களா? நானே சொல்லணும்னு நினைச்சேன். எல்லாம் நல்லபடியா முடியும். மொத்தம் மெடிக்கல் வித்து இறக்குறேன். கொஞ்சம் பொறுமையா இரு. ஐயோ மாமா, இவனை பார்த்தாலே நான் பொழப்பனானே டவுட்டா இருக்கு மாமா. ஆஹா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நல்ல டாக்டர் தான், தைரியமா இரு, பொறுத்துக்கோ ப்ளீஸ். டேய் இடியட், ஏங்க பேஷண்ட்டுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி மயக்க ஊசி போடணும் தெரியாது உனக்கு? ஓ மயக்க ஊசி போடணும்ல? கரெக்ட் தான். என்னடா டாக்டர் நீ? சாரி, மயக்க ஊசி மறந்துட்டேன். மயக்க ஊசி எங்க போகும்? சுத்தமா வழியே இருக்காது. ஓகே எஸ். என்னன்னா கண்ணை மட்டும் மூடுறாரு. சரக்கு சார். டாக்டர் இது அனஸ்தேஷியா இல்ல, இப்போதைக்கு இதுதான் இருக்கு. ஸ்ட்ராங் தான், ஹைஜீனிக். ஊத்துங்க. ஓகே டாக்டர். அம்மு இது குடிச்சா வலி தெரியாது. மேடம் காமிங்க. சமத்துல ஐயோ நாறுது. வலி தெரியாது குடி. காமிங்க, சொன்ன பேச்ச கேட்கணும். காமிங்க. இது இல்லாம ட்ரை பண்றீங்களா டாக்டர்? ஆமா, வேஸ்ட் ஆகுது. தேங்க் யூ டாக்டர். கரெக்ட். டேய் குரு, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. அடிப்பட்ட இடத்துக்கு 2 பக்கத்துலயும் அப்படியே கையை வச்சு பிடிச்சுக்கோங்க. நான் அப்படியே நெம்பி எடுத்துறேன். லெட்ஸ் ஓகே டாக்டர். கம் ஆன். பிடிச்சிட்டீங்களா? வென்ட்ரிகல்ஸ்ல வேண்டாம். அங்கதான் கரெக்டா போயிடுச்சா? கொஞ்சம் லெஃப்ட். ஓ ஓகே ஓகே. அங்கதான் டாக்டர். அங்கதான். எஸ் ஓகே. வா வண்டிங்க டாக்டர். எடுங்க. வருதா வந்துருச்சு. ஃபாஸ்ட் வருதா அங்கதான் வருதா. சக்சஸ். குண்டு வந்துருச்சு. சூப்பர் டாக்டர். வெல்டன். குண்டு வந்துருச்சு. அம்மு ஆபரேஷன் சக்சஸ் அம்மு. தேங்க் யூ டாக்டர். ஹே நோ, இட்ஸ் மை டியூட்டி. பிளட் லாஸ் கொஞ்சம் ஹெவியா இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிஷ்யூ வச்சு தொடச்சா சரியாயிடும். அப்புறம் நம்ம பேமெண்ட். டேய் ஆபரேஷன் சக்சஸ் ஆடா, கை கொடுத்து. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சக்சஸ். டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு போயிடலாம்.